ஆதாம் ஏவாள் காயின் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உள்ள ஒரு தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகினார்கள். ஆதியாகமம் 4:16 காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டான். அதுதான் ஆதாம் ஏவாள் காயின். ஆதாம் காயின் ஆதியாகமம் 3:17 ஆதாமுக்கு என்ன நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார் என்றால், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆனா காயினுக்கு என்ன ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறார்னா, இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்பது ஆதாமுக்கு, பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்பது காயினுக்கு. அதான் ஆதாம் காயின். ஏவாள் காயின் ஆதியாகமம் 3:16 ஸ்திரீக்கு என்ன நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார்? நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா காயின் இடத்துல கடவுள் என்ன பேசுகிறார்? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாததால் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஏவாள் இடத்துல உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். காயின் இடத்துல அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று கடவுள் சொல்கிறார். அதுதான் ஏவாள் காயின். ஏவாள் சர்ப்பம். ஏவாளுக்கு கடவுள் என்ன நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறாரு? உன் வயிற்றிலே வேதனை பெருக பண்ணுவேன். சர்ப்பத்துக்கு என்ன நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார்னா, உன் வயிற்றினாலே நீ நகர்வாய். அதுதான் ஏவாள் சர்ப்பம். ஆதாம் சர்ப்பம். ஆதாமுக்கு என்ன நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார்? நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். சர்ப்பத்துக்கு என்ன நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார்? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பது ஆதாமுக்கு, மண்ணை தின்பாய் என்பது சர்ப்பத்துக்கு.